வணக்கம். டிஆர்பி இன்று 15/10/2025 நம்ம மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜிடிஆர்பிக்கான ஆன்சர் கீ வித் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி அதற்கான ஆன்சர் கீயும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு அதை உறுதிப்படுத்துகிற வகையில் தான் டிஆர்பியோட இன்றைய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஸோ இது தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் நியூஸும் டிஆர்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 2,20,412 பேர் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கான அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அதே மாதிரி அப்ஜெக்ஷன் ஸ்டாக்கரும் நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கான லாஸ்ட் டேட்டையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற 26/10/2025 பிற்பகல் 5:30 மணி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ஜெக்ஷனை ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸோட ரெஃபரன்ஸோட அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கைடோ நோட்ஸோ இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பாட வல்லுநர்களோட முடிவே இறுதியானதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக டிஆர்பி ப்ரொசீஜரே இதுதான். நம்ம ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபரன்ஸை கொடுப்போம். ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபரன்ஸ் தான் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 by 1 வீடியோ மூலியமாக நம்ம வெளியிட்டு வரோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸை நீங்கள் டிஆர்பியில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் டிஆர்பியில் கொடுத்துருக்க அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ எப்படி இந்த அப்ஜெக்ஷன்ஸை கொடுக்கறது அப்படிங்கிறது 1 by 1 பார்க்கலாம். ஸோ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான லிங்க் நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போதும் சரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதும் சரி அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், வியூ அப்ஜெக்ஷன் அண்ட் தென் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி 4 வரும் உங்களுக்கு. ஸோ அப்ளிகேஷன் வேணும்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே மெயினாக பார்க்கறது என்ன அப்படின்னா அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ன்ட்டு. அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் பாருங்கள் க்ரீன் கலரில் கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஷின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்டர் கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர் கீயோட உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கீ ஒரு சீரீஸில் இருக்கும். நீங்கள் எழுதியிருக்கிறது ஒரு சீரீஸில் எழுதிருக்கலாம். இல்லை நீங்கள் அதே சீரீஸில் எழுதியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்கேஸ் நீங்கள் வேறு சீரீஸில் எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது மாஸ்டர் கீயில் இருக்கிற நம்பர் தான் கொடுக்கணும். உங்கள் கையில் இருக்கிற அந்த கொஷின் நம்பரை நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதை நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதே சீரீஸ் கொஷின் பேப்பர் தான் நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதே நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா மாஸ்டர் கீயில் கொடுத்துருக்க அந்த கொஷின் உங்களுடைய கொஷின் பேப்பரில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அந்த மாஸ்டர் கீயை அண்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க கொஷின் நம்பர் ஹேஸ் பர் த மாஸ்டர் கொஷின் பேப்பர் அப்படின்னு அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ மாஸ்டர் கொஷின் பேப்பரில் என்ன கொஷினுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அதை நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அதாவது 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட், ஏன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 பார்ட் இருக்கு. 1லேருந்து 30 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வும், 31லேருந்து 180 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேஜராகவும் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பருக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்குறீங்கிறது அங்கேயே லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த லிஸ்ட் அவுட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்ஜெக்ஷனோட டைப் கேட்குறாங்க. ஸோ என்ன டைப்பில் நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க விரும்புறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சராக இருக்கு, இல்லை நன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் கரெக்ட், இல்லைனா டென்டேட்டிவ் கீ இஸ் ராங்கு, இல்லை கொஷின் இஸ் ராங். இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் எது இங்கே அப்ஜெக்ஷனாக கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் அந்த ஆப்ஷனை அங்கே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன அந்த ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக்ஸ்க்கான பேஜ், அந்த புக்கோட பேர், அந்த புக்கோட ஆத்தர் நேம் பேர் எல்லாமே நீங்கள் அதில் பிடிஎஃப்ல டைப் பண்ணிட்டு ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1024 KB நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். அது ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும். அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்ஸாக நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ இந்த ஆப்ஷன்லேயே பாருங்கள் 3வது வியூ அப்ஜெக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்ஜெக்ஷன் ஸ்டாக்கர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கொஷினுக்கு 1 டைம் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நல்லா ரிவ்யூ பண்ணிட்டு கொடுங்க. ஸோ ஃபைனலாக சப்மிட் பண்ணும்போது நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கொடுங்க. ஒவ்வொரு கொஷினுக்காக தான் நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸும் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ அப்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிகாஸ்
டிஆர்பியில் ஃபைனல் ஆன்சர் கீ கொடுக்கும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு நீங்கள் எவ்வளோ அப்ஜெக்ஷன் கொடுத்தீங்க, எவ்வளோ அக்செப்ட் பண்ணோம், எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த லிஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஆசிரியர்கள் உடனடியாக உங்களுடைய மாஸ்டர் கீயை டவுன்லோட் பண்ணி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ஜெக்ஷனை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் இருக்கிற ஆசிரியர் வல்லுநர் குழுவும் இதற்கான ப்ராசஸில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக இதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் கொடுங்க. ஸோ டிஆர்பி கொடுத்துருக்க ஆன்சர் கீ தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த கால இடைவெளியில் நம்ம அதை கிளைம் பண்ணால் தான் நம்மளால் மார்க்ஸ் ஹையாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆசிரியர்கள் உடனடியாக இந்த மாஸ்டர் கீயை டவுன்லோட் பண்ணி இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ப்ராசஸை ஸ்டார்ட் செய்யும்படி உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி கேட்டுக்கொள்கிறது. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் கீயும் ரிசல்ட்டையும் டிஆர்பி பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சிவி வெரிஃபிகேஷன் நடைபெறும். ஸோ சிவி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடைபெற்று வருகின்ற கல்வியாண்டிலேயே நீங்கள் அரசு பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.